சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணிருக்காரு. இத பாருங்க, உங்க போன்ல இருந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஓகே சார். நம்பர் சொல்லுங்க. போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. ओके सर. किसका फोन आ रहा है? हेलो, यार நீங்க இப்போ இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணீங்கல்ல? ஹலோ, உங்க பேர் என்ன? क्या பேர் क्या? யோ, என்னையா क्या யாருன்னு கேக்குறேன்ல. இப்போ இந்த நம்பர்ல இருந்து யாரோ கால் பண்ணாங்கல்ல? एक तुझे हिंदी मालूम है? मुझे तमिल मालूम नहीं है. हिंदी में बोल, हिंदी में. யோ, சொல்லியா யாருன்னு கேக்குறேன்ல? अरे मेरा काम इधर ज्यादा है, मुझे फोन नहीं करने का. फोन रख. ஹலோ கட் ஆயிடுச்சு சார். அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? சார், அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போனை கட் பண்ணிட்டான் சார். மௌன ஃபோன் பண்ணது சின்ராசு தானே, எப்படி உறுதியா சொல்ற? வேற யாராவது ராங் நம்பரா கூட இருக்கலாம்ல? இல்ல மாமா, அது ராங் நம்பராவே இருக்க முடியாது. கண்டிப்பா அது என் அண்ணன் தான். துளசி புள்ள, வேணும்னா திரும்பவும் அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி பாரு. அது சின்ராசா இல்லையான்னு தெரிய போகுது. மா, ஏற்கனவே மச்சான் பிரச்சனைல இருக்காருமா. நீங்க மறுபடியும் போன் அடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், தேவையில்லாத பிரச்சனைல தான் திரும்பி விட போறீங்க. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து போன் வந்தது. அது நீங்க தான் பண்ணீங்களா இல்ல வேற யாராவது உங்ககிட்ட போன் வாங்கி பேசினாங்களா? ओहो, कितना फोन आता है, मेरे को डिस्टर्ब करते हैं. இல்லங்க, நான் துளசி मेरे का काम है ज्यादा. कितना फोन आता है? யாரோ ஹிந்தில பேசுறாங்க, ஒண்ணுமே புரியல. நாம என்ன கேக்குறோம்னு அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே தெரியல. போன கூட. ஹலோ, दो பாருங்க இந்திகார். बोलो. இதுக்கு முன்னாடி என் மச்சான் ஒருத்தர், ஓ இந்தியா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் போன்ல டாக்னோ. யாரு டாக்? अरे भाई साहब, मुझे अंग्रेजी इंग्लिश नहीं आते, तमिल भी नहीं आते. आपको हिंदी मालूम है? नहीं तो फोन रखिए, बात कीजिए, फोन रखिए. பேசின்னு இருக்கும்போது போனை கட் பண்ணிட்டான். அவன் என்ன பேசினான்னு எனக்கு புரியல, நான் என்ன பேசினான்னு அவனுக்கும் புரியல. ஆனா கடைசியா ராங் நம்பர் மட்டும் சொன்னான். அது மட்டும் நல்லா புரிஞ்சுது. என்னையா அப்படி மாத்தி பேசுறீங்க? அப்படின்னா போன் பண்ணது என் பேராண்டி இல்லையா? அண்ணன் தான் போன் பண்ணுச்சுன்னு நினைச்சேன். புள்ள, நீ கவலைப்படாத. கண்டிப்பா சின்ராசு கூடி சீக்கிரம் போன் பண்ணுவான். இல்லைன்னா புலிக்குட்டி போயிட்டு சின்ராச பார்த்து கண்டிப்பா போன் பண்ணி சொல்லுவான். அதான் புலிக்குட்டி சென்னை தானே போயிருக்கிறான். அவங்க கண்டிப்பா மச்சானியும் பொண்ணியும் பார்த்து நமக்கு போன் அடிப்பான். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சார் இருப்பார் இல்லங்க? அந்த விஷயமா என்ன ரிப்போர்ட்? வாங்க சார், உட்காருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சொல்லுங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம் ஐயா. ஆமாங்க ஐயா, ஊரெல்லாம் என் மவனை சின்ராசும் பொன்னியும் சேர்ந்து கொலை செஞ்சுட்டு தலைமறைவாயிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க ஐயா. இதெல்லாம் எங்க காதுல கேட்டுக்கிட்டு இன்னும் உயிரோட இருக்கணுமா ஐயா? ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா, எங்க பிள்ளைக்கு என்னதான் ஆச்சுன்னு. ஊருக்குள்ள பேசிக்கிறதெல்லாம் உண்மைதானா? எங்க புள்ள உயிரோட இருக்கானா இல்லையா? அதை நாங்க தெரிஞ்சுக்கணும் சார்.